விஜய் சேதி போன்ற ஆட்கள் மற்றவர்கள்லாம் தெளிவாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்தியை நீங்கள் படியுங்கள். ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்ல. புதிய தேசிய கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பேசுகிற மொழிகளை கற்றுக்கொள்வதில் எந்த ஒரு மாற்றம் இல்ல. 2047 100வது ஆண்டு கொண்டாட போறோம். அமிர்த காலத்தை நோக்கி நகர்றோம். இன்னும் நாமல் பிரிட்டிஷ்காரனுடைய கடன் வாங்கி அந்த ஆங்கில மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் அமித்ஷா எடுக்கிற நியாயமான கேள்வி தானே. ஜப்பான்ல போனீங்கன்னா இங்கிலீஷை படிக்கிறாங்க. சைனால மேண்ட்ரின் தாங்க அலுவல் மொழி. இங்கிலீஷை படிக்கிறாங்க. எங்க யூரோப் கண்ட்ரி இருக்கோ அவன் இங்கிலீஷை தோற்றுவித்தானோ அவன் தாங்க இங்கிலீஷ் அவன் நாட்டில் வச்சிருக்கான். இங்கிலீஷ்க்கும் என் மொழிக்கும் என் மண்ணுக்கும் என் சமுதாயத்துக்கும் என் கலாச்சாரத்துக்கும் என் பண்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப பெரும்பான்மையா யார் பேசுறாங்க? இந்தி பேசுறாங்க. கத்துட்டு போங்க. ஒரு மொழியை கத்துக்கிறதுனால என்ன நீங்க குறைஞ்சு போயிட போறீங்க? அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் எல்லா மொழியும் கத்துப்பாங்க. நாங்க இழிச்ச வாங்கி இன்னும் நாங்க அப்படியே இருக்கணுமா? அப்படின்றது தான் விஜய் சேதுபதியோட ஒரு கூற்று. அப்ப அவர் மொழியை வைத்து நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்றார்.